ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் பீட்சா சாஸ் வீட்டிலையே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பீட்சா சாஸ் செய்கிறதுக்கு நான் 6 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளியில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கண்ணு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதில் எக்ஸ் மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால தக்காளி வெந்ததுக்கப்புறமா அதனுடைய தோல் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி போட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் போல் வேகட்டும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் போல் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதனுடைய தோல் எல்லாமே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை, ஓரளவு அரைச்சாலே போதும். தக்காளி எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பல்லாரி வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் போல் வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்து கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது கூட உங்கள்கிட்ட ஆரிகானோ இருந்ததுன்னா அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இது கொஞ்சம் நேரம் போல் வேகட்டும், ஓரளவு திக்காகி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து திக்காகி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் போல் ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்சா சாஸ் வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். பீட்சா சாஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.